உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இனியும் வாழ்க்கையில நீ அழவே கூடாது. யாரு போன்ல? அது ஒண்ணும் இல்ல. மீனாலா? ஆஹா, எங்க அம்மா. இன்னைக்கு வீட்ல ஒரு விசேஷம். ஹே, மீனா அதுக்குள்ள பிரெக்னெண்டா? ஐயோ, கேடி சொல்லவே இல்ல. ரொம்ப எக்ஸைட் ஆகாத. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். ஓ, மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். நேரம் ஆயிடுச்சு, அதான் கூப்பிடுறாங்க. ஏ சாரி, உன் மீட்டிங்கும் போச்சு, வீட்டுக்கு போகாம உனக்கு என்னால டிலேவும் ஆயிடுச்சு. இதையும் சேர நீ முன்னாடியே சொல்லல. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. ஏய், உன்னை இப்படி நடுத்தருவுல விட்டுட்டு நான் எங்க போவேன்? என்ன? இல்ல, என் ஹஸ்பண்ட் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியத நீ யோசிக்கிற. சரி, இப்ப நீ போய் ஃபங்க்ஷனை பாரு. நான் எங்கேயோ போக மாட்டேன். முடிச்சிட்டு கால் பண்ண. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு சேரா. இல்ல இல்ல, உனக்கு இங்க யாரு இருக்கா? என் மனசு கேக்கல கௌரி. ஹே, நான் ஒன்னும் குழந்தை இல்ல. உன் ஃபேமிலி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போச்சேரா, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். உனக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? தப்பா நினைக்க மாட்டியே? ம், நினைக்கவே மாட்டேன். எப்படியும் என்னை நீ தான் பார்த்துக்கணும். வீட்டை பார்த்துட்டு வந்து என்னை கவனிச்சுக்க. ஐம் ஓகே. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. ம், இங்க நின்னே என்ன குற்றவாளி ஆக்காத. நீ போப்பா. சரி, நான் கிளம்புறேன். இந்தா வாங்கிக்கோ. ஏதாவது வேணும்னா அவசரத்துக்கு வச்சுக்கோ. கௌரி, தப்பாலாம் நினைக்காத. இத ஒரு கடனா நினைச்சுக்கோ. வேலை வந்ததும் திரும்ப கொடுத்துரு. கடன்னா ஓகே சேரா. ம், ரொம்ப தேங்க்ஸ் சேரா. ஓகே, நீ முதல்ல சாப்பிடு. நான் பில் கொடுத்துட்டு அப்புறம் போறேன். நீ போ, என்கிட்ட தான் இப்ப காசு இருக்குல்ல. நல்ல நேரத்துல போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணு. நான் மீனாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, நான் வந்துடுறேன்.